கரூர் துயர சம்பவம் இதை வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது விஜய் ரசிகர்கள் தரப்பில் வந்து ரொம்ப பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்க. விஜயை இயக்குகிற பின்னணி நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், அவர்களுக்கு இது வெற்றி. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் இதை எப்படி அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க அப்படின்னு தெரியல. அநேகமாக பேரை மட்டும்தான் சொல்லலை. நீங்கள் சதி கோட்பாட்டை இன்ஸ்டாகிராமில் பரப்புறீங்க, கவர்மெண்ட் போய் கமிஷனில் சொல்லிட்டு இருப்பாங்களா? தமிழ்நாடு கேடர் அதிகாரிகள் விசாரிக்கலாம், ஆனால் தே ஷுட் நாட் பி நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. இது மாதிரி ஒரு உத்தரவு இந்தியாவில் எந்த வழக்குலையும் வந்ததில்லை. ஏதோ ஒன்று காணோம், தொலைச்சிட்டேன், திருடிட்டேன், என்னவா இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லி அப்பா அம்மா திட்டுறதை வாங்கிக்கோங்க, அடுத்து நீங்கள் சரியாயிடுவீங்க. ஆனால் இதை சொல்லாதன்னு ஒருத்தட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுக்க நீங்கள் அவருக்கு அடிமை. அதாவது ஜெயலலிதாவுடைய அவசரத்தன்மை எப்படின்னா, அவங்க பல பேரை வந்து கைது பண்ணுவாங்க, அப்புறமா சார்ஜ் ஷீட்லாம் போடுவாங்க, அவங்க எல்லாரும் விடுதலை ஆயிடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுத்தா உடனே அவங்கள கைது பண்ணலாம் மாட்டாங்க, ஆனால் அந்த வழக்குல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. தலைவா, இட்ஸ் டைம் டு லீட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த படத்தை வெளியே வர விடாமல் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? மேடம் மிரட்டாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். மாறாக என்ன செஞ்சாங்க, போய் பவ்யமாக அப்படி உட்கார்ந்து, அதை தவிர வேற எப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு படத்துக்கு பிரச்சனைனாலே டமால்னு போய் சரண்டராகிற ஒரு நபர் பிரச்சனைகளை தாண்டி அரசியலில் நின்று இவங்களெல்லாம் வந்து காப்பாற்றுவார், வழி நடத்துவார் அப்படின்னு அந்த சின்ன பசங்க நம்புகிறாங்க. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் மூத்த வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான அருள்மொழி அவர்கள். வணக்கம். இப்போ வந்து இந்த கரூர் துயர சம்பவம் இதை வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது விஜய் ரசிகர்கள் தரப்பில் வந்து ரொம்ப பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் பல செய்திகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல விஜய் ரசிகர்களோ இல்லை விஜயோ இல்லை அவரை இயக்குகிற இந்த ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், இந்த கூட்டணி அருண்குமார், நிர்மல்குமார், இப்படியெல்லாம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இதை வெற்றியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வெற்றி இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஒரு பக்கம் அவர்களுக்கு வெற்றி யார்? ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார், அருண்குமார், இந்த மாதிரியாக விஜயை இயக்குகிற பின்னணி நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இது வெற்றி. ஏன்னா அவங்க கேட்ட கோரிக்கை வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில். இதை எப்படி அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க அப்படின்னு தெரியல. அநேகமாக பேரை மட்டும்தான் சொல்லலை. ஓகே. அவங்க பொதுவாக என்ன கேட்பாங்கன்னா, கோர்ட்டினுடைய மேற்பார்வையில் விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு 1 மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, அந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கல் சூப்பர்விஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உச்ச நீதிமன்றத்தில் கூட இப்போ இருக்கிற நீதிபதியே கொடுங்கன்னு கூட கேட்கலாம். அவங்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியே வேணும்னு கேட்டதும், அதில் ஏற்கனவே பல தீர்ப்புகள்னால பிரச்சனைகளுக்கு உள்ளான, விமர்சனங்களுக்கு உள்ளான ஒருவரை அவங்க வந்து ஒரு எல்லையற்ற அதிகாரத்தோடு நியமித்ததும் வந்து அந்த குழுவுக்கு வெற்றி. ஆனால் இது விஜய் என்கிற ஒரு தனிநபருக்கோ ஒரு நடிகருக்கோ வெற்றியா அப்படின்னு பார்த்தா அது இல்லைங்கிறத இனி போக போக நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன்னா இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க அவரை காப்பாற்றியிருக்காங்க, அவ்வளோதான். நாளைக்கு இந்த குழு எந்தெந்த திசையில அவரை நகர்த்துதோ அந்த திசையில் அவர் நடந்துக்கிட்டு இருப்பார். இப்போவும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் உண்மையிலேயே தெரிஞ்சிக்க வேண்டியவங்க வந்து விஜயோட ரசிகர்கள் தான். ரசிகர்கள் அவங்க வந்து ரொம்ப சின்ன பசங்க, பொண்ணுங்க, பையங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிதுடிப்பாக ஏதோ ஒன்று செய்யணுங்கிற ஆர்வத்தில் இருக்க பையங்க. அவங்க வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, சினிமாவில் இருப்பதை போல விஜய் வந்து ஒரு பாதிக்கப்பட்டு எங்கேயோ போய் தலைமறைவாக இருந்து திடீர்னு திரும்பி வந்து தாக்குகிற ஒரு ஹீரோ மாதிரியாக அவர் வந்து தங்களுக்கு ஏதோ செய்ய போகிறாரு
அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒன்று அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்குது, இன்னொன்று நடைமுறையில் அப்படிப்பட்ட சாகசங்களுக்கும் கூட ஒரு தகுதி இல்லாத நபர் தான் அவங்க வந்து நம்புகிற ஒரு நடிகர் அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் தான். அவருக்கு தலைவர் ஆகணும் அப்படின்னு எப்போவோ ஆசை வந்திருக்கலாம். அதனால் வந்து அவருடைய ஒரு படத்துக்கு தலைவா இட்ஸ் டைம் டு லீட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த படத்தை வெளியே வர விடாமல் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? கமலஹாசன் அவர்கள் கூட இந்த படம் வரலைன்னா நான் வந்து நாட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்லாம் பேசினார். அதெல்லாம் ஒரு இமோஷ்னலான வெளிப்பாடு. அப்புறம் சில காட்சிகளை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது ஒன்றுமே இல்லை, ஒரு படத்தோட தலைப்பு. அப்போ இவர் என்ன செய்திருக்கணும்? அப்போ இந்த மக்களை கூப்பிட்டு, மேடம் மிரட்டாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். மாறாக என்ன செஞ்சாங்க? போய் பவ்யமா அப்படி உட்கார்ந்து, அதை தவிர வேற எப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே இப்படி தடுமாறி மண்டி போடக்கூடிய ஒருவர். ரெண்டாவது, ஒரு சின்ன பிரச்சாரம் நடந்தது. என்னென்னு? ஜோசப் விஜய், அதுதானே உன் பேர், எதுக்கு நீ மறைக்கிற அப்படின்லாம் பேசுனாங்க. அப்போ அவர் ஜோசப் விஜயா இருந்தால் என்னையா? அவர் யாராக வேணா இருக்கட்டும், அவரும் ஒரு நடிகர். அவர் விஜய்னு போடக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? ஜோசப் விஜய்னா ஜோசப் விஜய்னு தான் போடணுமா அப்படின்னு சொல்லி அவர் பேரை ஜோசப் விஜயாகவே ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு பேசினவங்க தான் எல்லாரும். அப்போது நாங்கள் எல்லாருமே, ஏன் அவர் ஜோசப் விஜயா இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? அவர் ஜோசப் விஜயா இருக்கட்டும், முகமது விஜயா இருக்கட்டும், என்னமோ ஒன்று, அவர் நடிக்கிறாரு. அதை பற்றி பேசாமல் எதுக்கு அவர் வந்து கிறிஸ்தவர், அவர் பேரை மறைச்சிக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து கேட்டோம். ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு நாள் பிரதமர் மோடியை சந்திக்கிறார் விஜய். அப்போது ஒரு எதிர்ப்பு வந்து ஒரு படத்துக்கு பிரச்சனைனாலே டமால்னு போய் சரண்டராகிற ஒரு நபர் பிரச்சனைகளை தாண்டி அரசியலில் நின்று இவங்களெல்லாம் வந்து காப்பாற்றுவார், வழி நடத்துவார் அப்படின்னு அந்த சின்ன பசங்க நம்புகிறாங்க. அவங்கள நம்ம வந்து திட்டுறதுலையோ அவங்கள கடிஞ்சிக்கிறதுலையோ அர்த்தமே இல்லை. அவங்க வந்து இதை வெற்றின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய அறியாமையினால் கொண்டாடுறாங்க. ஒருவேளை வந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால், தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுத்தால்தான் விஜய் வந்து சிக்கலுக்கு ஆளாவார், உண்மை வெளியில் வந்துடும், அதுக்காக பயப்படுறோம், மத்திய அரசு எங்களை காப்பாற்றும், உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிற குழு வந்து எங்களை காப்பாற்றும்னு நம்பி வேணால் அவங்க வந்து கொண்டாடலாம். ஆனால் இந்த காப்பாற்றுறதுங்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், இந்த டிஃபன் பாக்ஸை தொலைச்சிட்டேன், ஹோம்ஒர்க் எழுதலை, எங்கேயோ போய் விழுந்து அடிபட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பயப்படாமல் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். ஆமாம், அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். ஏதோ ஒன்று காணோம், தொலைச்சிட்டேன், திருடிட்டேன், என்னவா இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லி அப்பா அம்மா திட்டுறதை வாங்கிக்கோங்க, அடித்தாலும் வாங்கிக்கோங்க, அடுத்து நீங்கள் சரியாயிடுவீங்க. ஆனால் இதை சொல்லாதன்னு ஒருத்தட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, இதை சொல்லாத அப்படின்னு ஒருத்தட்ட சொன்னால் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அவருக்கு அடிமை. அப்போது விஜய் என்கிற அந்த நடிகர் உண்மையில் விசாரணைகளை எதிர்கொண்டு தன் மேலே தப்பு இருந்தால் அந்த தப்புக்குரிய பரிகாரத்தை தேடணும், தப்பு இல்லைன்னா அதை சட்டப்படி எதிர்கொண்டு வெளியில் வரணும். மாறாக இப்படியான தப்பிக்கும் முயற்சியில் போய் அவர் மாட்டியிருக்கிற இடம் இனி வாழ்நாள் முழுக்க அவர் வந்து அவர்கள் காட்டுகிற வழியில் தான் நடக்கணுங்கிற ஒரு இடம். ஆகையினால இது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத இனி அவங்களுக்கு காலம் சொல்லும். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கேஸே போடல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்க முடியுமா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பல கேள்விகள் இருக்குது. அதில் நீங்கள் கேட்ட கேள்வி முதன்மையானது.
நான் வந்து தீர்ப்பு சொல்ல வரேன். இது வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா முதல் நாளே எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இருந்தே ஊடக பேரவை சார்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அவங்க வந்து இமெயில் அனுப்பியிருக்காங்க, தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த சர்க்குலேஷன் இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரியாமலே தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னு நம்ப முடியாது. ரெண்டாவது, இந்த தீர்ப்புக்காக அவங்க காணொளியில் வந்திருக்காங்க. அவங்க மனுதாரராக வந்திருக்காங்க. பொதுவாக யார் யார் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இண்டிகேஷன் இருந்தால் கூட நான் வந்து நாங்கள் எழுதி வந்த தீர்ப்பை படிச்சிடுறோம் அப்படின்னு படிச்சுட்டாங்க. சரி, படித்த பிறகு கூட அவங்க வந்து தே கேன் ஹோல்ட் இட், ஓகே, வித்ஹோல்டு பண்ண முடியும். நிறுத்தி வைக்கிறோம், இந்த மாதிரி 2 பேர் சொல்லி இருக்கிறதுனால நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியும் வைக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மிக தீவிரமான குற்றம். நீதிமன்றத்தின் முன்னால் 2 பேருக்கு தெரியாமல் அவங்களுடைய பேரில் வந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து முதல்ல என்னன்னு கேட்கணும். ஓ, அப்படி இருந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதே நடைமுறைக்கு மாறானது. ஆகையினால அதுலேயே பெரிய கேள்விக்குறி இருக்குது. அதுக்கு பிறகு சிபிஐக்கு மாற்றுறது அப்படின்னா இது யாருடைய கோரிக்கை? யாருடைய கோரிக்கையும் இல்லை. அவங்க கேட்ட உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு, அதுக்கு கீழே சிபிஐ. இது பல கேள்விகளை உண்டாக்குது. அப்போ சிபிஐக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசின் வழியில் தான் நடக்கும்னா சிபிஐயும் வந்து மத்திய அரசின் வழியில் தான் நடக்கும். ஆனாலும் விசாரணை முறைன்னு ஒன்று இருக்குது, அதில் அவங்க திரட்டுகிற ஆதாரங்கள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வரணும். ஆனால் இந்த எல்லா எவிடன்ஸையும் இந்த ஸ்பெஷல் குழு முன்னால் நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி இருக்காரு அஜய் ரஸ்தோகி, அவருக்கு கீழே 2 காவல்துறை அதிகாரிகளும் செயல்படக்கூடிய குழு முன்னால சிபிஐ திரட்டுகிற எவிடன்ஸையும் கொடுக்கணும்னா அது என்னது? சிபிஐ சரியா போகுதான்னு தான் அவங்க பார்க்கணும். சிபிஐ எந்த டைரக்ஷன்ல போகணும்னு இவங்க டைரக்ட் பண்ணுவாங்களாம். அப்போ சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒரு வழக்கை எப்படி விசாரிக்கணும்னு தெரியாதா? அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ், அவங்கள டைரக்ட் பண்ணுறதுக்கு நீதிபதிகள் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி கிரிமினல் வழக்குகளோ இல்லை விசாரணை எந்த துறையிலையோ ஒரு விசாரணை வழக்கோ வரும்போது இந்த எவிடன்ஸ் தப்பு, இதை இவங்க இப்படி அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்லாம் நம்ம சொன்னோன்னா, a judge cannot replace the investigation officer. We cannot replace our opinion to the appropriate authority. அப்படிங்கிறது சட்டப்படி நிறுவப்பட்ட ஒரு கோட்பாடு. அப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸோட டைரக்ஷனை அவங்க எப்படி செயல்படணுங்கிறத எப்படி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி குழு வந்து சொல்ல முடியும்? நீங்கள் இப்படி தான் விசாரிக்கணும், அப்படி சொல்கிறதே தப்பு இல்லையா? அடுத்து அவங்க திரட்டுகிற ஆதாரங்களை எல்லாமும் இவங்க பார்க்கணும். அப்படின்னா பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் விசாரிக்கலாம், அது சரியாக போகுதான்னு செக் பண்ணலாம். இதை எப்படி பண்ண முடியும்? அதனால் இத்தனை கேள்விகளும் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்த்து படித்த விவரமான அனுபவம் மிக்க வழக்கறிஞர்கள் எழுப்புறாங்க இந்த கேள்விகளை. இதை வந்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முன் வைக்கணும். இதுக்கு ஒரு லார்ஜர் பெஞ்சை கேட்கணும், தலைமை நீதிபதி கிட்ட முறையிடணும். இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய முறையற்ற உத்தரவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேள்விக்கு உட்படுத்தணும். இது எல்லாருக்குமே ஆபத்து. நாட்டினுடைய இந்த விசாரணை முறை அதுக்குன்னு சில அமைப்பு இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை. அது மாதிரி இந்த வழக்கில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்க்குறாங்கன்னா, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கல்ல, அது வந்து பெரிய சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பிரச்சனை 41 பேர் செத்துட்டாங்க, எல்லாரும் டிவியில் பார்த்தோம். நீங்கள் வந்து விக்கிரவாண்டியில் தொடங்கி மதுரையில், திருச்சியில்
விஜய் அவர்கள் போன அந்த கூட்டமும் அந்த கூட்டத்தை அவங்க நடத்தின முறையும், அது வர்ற மக்களோட ஆர்வத்தை விடுங்க, அவங்க வந்து பார்க்கணுன்னு வராங்க, அவங்கள ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி வர்றவங்கள இவங்க எப்படி நடத்துனாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது, அந்த பவுன்சரை வச்சு ஒரு பையனை தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அவன் முதுகெலும்பு உடையாமல் இருந்ததே பெருசு. பெற்றவங்க வந்து அவங்க என்னமோ ஒரு ஆசையில், இப்போ பசங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னா, இப்போ நம்ம ஊரில் என்ன ஒரு நாகரிகம்னா, பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அப்பா அம்மாவும் சேர்ந்து செய்வாங்க, பசங்களாகவே மாறிடுறது. அப்போ வந்து பசங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுக்கும் பிடிக்கும், அதுக்காக என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னும் பல பேர் வந்து ரொம்ப நட்பாக இருக்கிறதா நினச்சி அதை வந்து வளர்த்து விட்டுறாங்க. அப்படி வந்து சேர்ற கூட்டம் அது. அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்த எல்லாருக்குமே திருச்சியிலேயே அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த பஸ்ஸு வந்ததை பார்க்கும்போது யாருக்கும் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது நடைமுறை அறிவு உள்ள எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி அவங்கள வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் காத்திருக்க வச்சு, அதனால் ஏற்படக்கூடிய இயல்பான பிரச்சனைகள் தான். அதில் எதுவுமே செயற்கை இல்லை, முழுக்க முழுக்க உங்களுடைய அலட்சியத்தினாலையும் அந்த மக்கள் மேலே மரியாதை இல்லாமல் இருந்ததுனாலையும் நடந்தது தான் இந்த 41 பேருடைய மரணம். அதை வந்து இவங்க ஒத்துக்க முடியாமல் சதிகை பிரச்சனைகளை யாரோ உள்ள பூந்து பண்ணாங்க. அதுவும் கரூர்ல ஏன் நடந்தது? அது இத்தனை ஊர்ல கூட்டம் நடந்தது, எல்லா ஊர்ல மட்டும் ஏன் அப்படின்னா எல்லா ஊர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கு. கரூர்ல அதிக அளவுல நடந்திருக்கு. ஏன்னா கரூர்ல நீங்க தாமதம் பண்ணிய நேரம் வந்து ரொம்ப அதிகம், 7-8 மணி நேரம், 7 மணி நேரம் 8 மணி நேரம். அதனால அங்க வந்து இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, மெதுவா வந்து ஆதவ் அர்ஜுனா நாங்கள் நேபாளம் மாதிரி புரட்சி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிக்னல் வந்துருச்சு ரெடின்னு, அன்னைக்கே அவரை கைது பண்ணியிருக்கணும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்குறீங்க, வன்முறையை தூண்டுறீங்கன்னு அவரை கைது பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் உடனே அந்த ட்வீட்டை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த விஜய் ஆதரவாளர்கள்ங்கிற பேரில் அந்த ரசிகர்களும் சரி, பிஜேபி ஆர்எஸ்எஸோட அத்தனை மாறு வேடதாரிகளும் பயங்கரமாக அங்கே கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சிஎம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு போடுறாரு. ஒரு குட்டி பையன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வெடிக்கும், போலீஸ் ஸ்டேஷன்லாம் எரியும் அப்படின்னு போடுறான். இவங்க எல்லாம் எதை நம்பி செய்கிறாங்கன்னா, போலீஸ் வேணும்னு செஞ்சிருச்சு, கவர்மெண்ட் வந்து வேணும்னு அங்கே கரண்ட்டு கட் பண்ணிச்சு, ஆமாம் செருப்பு தூக்கி உள்ள வந்து யாரோ இப்படி போட்டாங்க, அப்புறம் இப்படி இடிச்சாங்க அப்படி இடிச்சாங்க, அதில் ஒரு அம்மா என்னென்னா குத்துனாங்க சார் இப்படியெல்லாம் அப்படின்லாம் பேசுது. அத்தனை கேமராவில் இவ்வளோ காட்சிகள் இருக்கும், ஒன்று கூடவா இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இந்த சதி பிரச்சாரம் வந்து போய்கிட்டே இருக்கு. அப்போது இதுக்கு யார் பதில் சொல்கிறது? செந்தில் பாலாஜி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, நீங்கள் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. அப்போ யார் கொடுக்கணும்? அதுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் கொடுக்கணும். அமைச்சர் கொடுத்தாக்க இவர் யார் சொல்கிறது? அவர் மேலே தானே நாங்கள் குற்றம் சாட்டுறோம். அப்போ அதிகாரிகள் வந்து வீடியோ போட்டு காமிச்சு, இங்கே பாருங்கள் இங்கே கரண்ட் இருக்குது, எப்போ கரண்ட் ஆஃப் ஆகிருக்கு, இதை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு தான் உண்டு. ஆகையினால அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. இதில் சில அறிவாளிகள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் போய் அதை ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் ஆணையம் இருக்குல்ல, அங்கே சொல்ல வேண்டியதானேன்னா, நீங்கள் பரப்புகிற இந்த சதி கோட்பாடெல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே. நீங்கள் சதி கோட்பாட்டை இன்ஸ்டாகிராமில் பரப்புறீங்க, கவர்மெண்ட் போய் கமிஷனில் சொல்லிட்டு இருப்பாங்களா? அப்போது இன்ஸ்டாகிராமில் பரவுகிற சதி கோட்பாடு, வதந்தி, பொய் பிரச்சாரம், அதுக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் தானே பதில் சொல்ல முடியும். இந்த இடத்துல அது அரசு தரப்போட விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக நாங்கள் பதிவு பண்ணுறோன்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க, அட்வொகேட்ஸ் கேட்குறாங்க. ஆனால் நீதிபதிகள் வந்து ஆமாம்மா நீங்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க, ஆனால் நாங்கள் இந்த உத்தரவு போடுறோம். இது வந்து சட்டத்துக்கு மாறான ஒரு செயல். அப்போ ஏன் அவங்கள்ட்ட எழுத்து மூலமாக வாங்குங்க, பேட்டி கொடுத்த அதிகாரிகள் விளக்கம் சொல்லட்டும், அதுக்கு பிறகு நீங்கள் இந்த உத்தரவு போடுங்க.
அதுக்கு முன்னாடி இதை வந்து சிபிஐக்கு மாத்துறேன், வேற யாருமே விசாரிக்கக்கூடாது, ஒரு நபர் ஆணையத்தையும் நாங்கள் கலைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறது வந்து மிக மிக அதிகாரத்தை மீறிய ஒரு செயல் தீர்ப்பு. அதில் தான் வந்து அதிகாரிகளை குறை சொல்கிறதும், அதிகாரிகள் பேட்டி கொடுத்ததுனால தான் இந்த தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு அறியாமையில் சொல்லப்படுற ஒரு கருத்து. அதே மாதிரி இப்போது விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட இது கருத்தை கேட்காமலே வந்து இதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து விஜயோட பற்றி கொஞ்சம் ரிமார்க்ஸும் வந்து உயர் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. அவரை விஜய் பற்றி ரிமார்க்ஸ் ப்ளஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களோட கருத்து கேட்காமே நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது. உயர் நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு திரு செந்தில்குமார் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அந்த தீர்ப்பில் அவர் வந்து அரசையும் கேள்வி கேட்குறாரு. இப்போ என்னன்னா, ரெண்டு பக்கமும் குற்றச்சாட்டு. என்ன சொல்கிறாரு, அரசாங்கம் ஏன் இதுக்கு பொறுப்பானவர்களை கைது செய்யலை, ஏன் இவங்க மேலே எஃப்ஐஆர் போடல, அந்த பஸ்ஸில் வந்து வந்து விழுகிறாங்களே அவங்கள பார்க்காமையே போகிறீங்களே, அப்போ ஏன் அதில் ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடலை, இதெல்லாம் வந்து அரசு தரப்பு செய்யலைங்கிறதும் நீதிபதியோட குற்றச்சாட்டு. அதே மாதிரி நீங்கள் என்னங்க ஒரு கட்சி நடத்துகிறீங்க, ஒரு தலைவராக நீங்கள் இப்படியா விட்டுட்டு ஓடுவீங்க, அங்கே ஒருத்தர் கூட உங்கள் ஆட்கள் இல்லையே அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு, செகண்ட் லைனில் இருக்க லீடர்ஸ் கூட யாருமே இல்லையே, இதை ஒரு நீதிபதி கேட்கக்கூடாதா? இதுக்கு வந்து ஆனால் ஒன்று செய்திருக்கலாம், அவங்கள பார்ட்டியாக கூப்பிட்டு வச்சு கோர்ட்டில் நிற்க வச்சு தோலை உரிச்சிருக்கலாம் இல்லையா? இது வேற மக்கள் கேட்டாங்கன்னா, ஓ இவங்க தோலை உரிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, முகமூடியை கழட்டி இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே இன்னொரு இதுவாக பேசுகிறாங்க என்னென்னா, இப்போது டிஎம்கே வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, இதே ஜெயலலிதாவாக இருந்தால் அவங்க திருச்சி தாண்டியிருப்பாங்களா, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும், அதுதான் எனக்கு புரியல. ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவாக அவங்க பண்ணால் அது பாசிட்டிவாக போகுது, இவங்க பண்ணால் அது வந்து ஏன் நெகட்டிவாக போகுது? கவர்மெண்ட் அவங்களோட வேலையை தானே பார்க்குறாங்க. வர்ணாசிரமம் தான் என்ன இருந்தாலும் அவா தான் இல்லையா, இவா தான். அதனால் ஊடகங்கள், இந்த விமர்சனத்தை வைக்கிற அறிவுஜீவிகள், இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு பார்வை உண்டு. இன்னொரு செய்தி பார்த்திங்கன்னா, நம்ம நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தீர்ப்பில் ஒன்று விமர்சனம், இப்போ அரசு மீதும் விமர்சனம், தாவைக்க தலைவர்கள் மேலேயும் விமர்சனம். ஆனால் அவர் வழங்கின தீர்ப்பு அதில் வந்து இன்னார் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லலை. அவர் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் வந்து நடத்தட்டும், உடனடியாக விசாரிங்க அப்படின்னு அமைக்கிறாரு. அந்த தீர்ப்பினால் யாருக்காவது பாதகம் இருக்கா? இல்லை. அந்த உத்தரவினால் பாதகம் இருக்கா? அவர் சொன்ன கமெண்ட்டால் பாதகம் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு வழக்கில் அப்பீல் போனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? பொதுவாக விசாரணையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீதிபதி சொன்ன கருத்துக்கள் தானே உங்களுக்கு தப்பாக இருக்குது, அதை நாங்கள் நீக்கிடுறோம் அப்படின்னு அந்த கமெண்ட்ஸை நீக்கிட்டு உத்தரவை அப்படியே விட்டுருவாங்க. இதுதான் முறை. ஆனால் இந்த நீதிபதிகள் உத்தரவை மாற்றிட்டு கமெண்ட்டை மட்டும் விட்டுட்ருக்காங்க இந்த தீர்ப்பில். இதுதான் நடந்திருக்கு. இப்போது அடுத்த கேள்விக்கு வரேன். ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அப்படின்னா, அப்போ நீங்கள் அப்படி இவர் எடுக்கணும்னு தானே சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த கட்சியை முடக்க பார்க்குறீங்க. அந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு அரசு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஜெயலலிதா மாதிரி நடந்துக்கக்கூடாது. ஜெயலலிதா மாதிரி நடந்துக்கக்கூடாது. அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்க முடியுமா? அவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தையோ சட்டத்தையோ மதிக்காத ஒரு பெண்மணி. அவங்க வந்து தனக்கு தன் கூட இருக்கவங்களுக்கு இதை தவிர எதையுமே அவங்க பார்த்தது கிடையாது. அவங்க கும்பகோணத்தில் மகாமகத்தில் நடந்த அந்த மக்கள் மரணத்தை பற்றி என்னைக்காவது அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா? அவங்க வந்து எவ்வளவு எதேச்சாதிகாரமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால அப்படி ஒருத்தர் நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதே தவறான ஒரு மனநிலை. ஆகையினால ஒருத்தரை வந்து இப்படி நீங்கள் போகிறதுக்குள்ளே, திருச்சியை தாண்டறதுக்குள்ளே கைது பண்ணணும் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் மிக நிதானமாகவும் பொறுப்பாகவும்
பொறுப்பாகவும் நடந்துக்கிட்டாங்க. இப்போது ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் வந்தாச்சு. அந்த ஆணையத்தில் விசாரணை நடக்குது. அவங்க அறிக்கை கொடுக்கட்டும், யார் யார் காரணம். எஃப்ஐஆரோட அடிஷ்னல் எஃப்ஐஆர் போட முடியும். அந்த ஆணையத்தின் அறிக்கையின் பேரில் புதிய தகவல் அறிக்கையை ஃபைல் பண்ணி அதன் மூலமாக இவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது ஜெயலலிதாவுடைய அவசரத்தன்மை எப்படின்னா, அவங்க பல பேரை வந்து கைது பண்ணுவாங்க, அப்புறமா சார்ஜ் ஷீட்லாம் போடுவாங்க, அவங்க எல்லோரும் விடுதலை ஆயிடுவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுத்தால் உடனே அவங்கள கைது பண்ணலாம் மாட்டாங்க. ஆனால் அந்த வழக்கில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா முழுமையாக செய்திகளை திரட்டி ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படி தான் வந்து அவங்க அந்த வழக்கை எதிர்கொண்டு வந்து ஆகணும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போனாங்கல்ல, அவங்களால வந்து அந்த அதிலிருந்து தப்பிக்க முடியாதுல்ல. ஏன்னா வழக்குன்னா அப்படி தான் போடணும். ஒருத்தரை உடனே தூக்கி உள்ளே வைக்கணுங்கிறது அல்ல நோக்கம். அதை வந்து இந்த மென்மையாக அணுகிறீங்கன்னு சொல்கிறவங்களும் சரி, ஜெயலலிதா மாதிரி இல்லைங்கிறவங்களும் சரி, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இப்போ வந்து விஜய் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு கட்டுப்பாட்டில் போனதுனால விஜய் வந்து சிபிஐ கட்டுப்பாட்டில் போயிட்டார். அதனால் பிஜேபி இதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் வந்து சிபிஐ கட்டுப்பாட்டுக்குள்ளே போகல. விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் போயிருக்காரு. ஏன்னா பொதுவாகவே சிபிஐயினுடைய விசாரணை முறைகள் வந்து அந்தந்த ஒன்றிய அரசுக்கு ஏற்ற மாதிரி தான் பல வழக்குகளில் நடந்திருக்குது. இப்போ தூத்துக்குடி விசாரணையில் என்ன ஆச்சு, தூத்துக்குடியிலே 2 கேஸு இன்றைக்கி எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். ஒன்று வந்து அந்த பெனிக்ஸ் அவங்க அப்போ அந்த வழக்கும் சரி, துப்பாக்கி சூடு நடத்ததும் சரி. ஏன்னா அன்னைக்கு வந்து அதிமுக அரசுக்கு அவங்க வந்து கொஞ்சம் மென்மையாக கையாண்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சிபிஐ எடுத்த பல வழக்குகளுடைய விசாரணை முடிவு என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். அதை தவிர இன்னைக்கு சிபிஐயே தனியாக சுதந்திரமாக செயல்பட முடியாது. அவங்க ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் தான் செயல்பட முடியும். அப்படிங்கும்போது அஜய் ரஸ்தோகி குழு வந்து அவர் யாருடைய உத்தரவின்படி செயல்படுவார் நமக்கு தெரியாது. ஏற்கனவே பிஜேபி பூரா வரிசை கட்டி நிற்கிது விஜயை சுற்றி, நாங்கள் இருக்கோம்னு. ஆகையினால அவர் வந்து சிபிஐ பிடியில் மாட்டலை, ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிடியில் கச்சிதமாக உள்ளே உட்காந்துருக்காரு. அது மாதிரி இப்போது நம்ம சிஎம் கூட முன்னாடி இருக்கும்போது, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதோ இல்லை சிஎம் இருக்கும்போதோ கூட சிபிஐ விசாரணைக்கு வந்து நிறைய தடவை கால் ஃபார் பண்ணியிருக்காரு நிறைய இஷ்யூஸை. பட் அது கரெக்டாக இருக்கும்போது இது தப்பு எப்படி சொல்கிறீங்க விஜய் தரப்பில்? நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை விசாரணை முறையாக நடக்கவில்லை, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ நாள் ஆகி நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை, இந்த மாதிரி வரும்போது தான் இதை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு எந்த கட்சியுமே கேட்கும். எதிர்கட்சிகளாக இருக்கும்போது அப்படி தான் வந்து கேட்பாங்க. சும்மா எடுத்த உடனே சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. அதே போல் அரசு இப்போ நாமே ஒப்படைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் யாராவது திமுக சார்ந்தவங்க நம்மளை தொடர்பு படுத்துகிறாங்க, இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் சிபிஐ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து மிக வெளிப்படையான நேர்மையான ஒரு அணுகுமுறை. இப்போ இதில் தமிழ்நாடு அரசு காவல்துறை நடத்துகிற விசாரணையில் நீங்கள் என்ன குறை யார் சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி இதில் வந்து வழக்கு வந்து தமிழர்களும் விசாரிக்கக்கூடாது. ஆமாம், எஸ்ஐடி விசாரணையை பற்றி திரு அஸ்ராகருக்கு அதிகாரியை பற்றி என்ன குற்றச்சாட்டு? ஒரு நபர் ஆணையத்தில் என்ன விசாரிக்கல, நீங்கள் யார் ஆணையத்துக்கு முன்னாடி போய் சொன்னீங்க, என்ன உங்கள் கருத்தை கேட்கல, இதெல்லாம் சொன்னாதானே மாற்றுறதை பற்றி யோசிக்கணும். இது எதுவுமே வேணாம், இது எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும், தயவு செய்து எங்களை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்குறது தான் இந்த வழக்கில் கேட்கப்பட்ட சிபிஐ விசாரணை. நாங்கள் விரும்புகிற மாதிரி அது நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி தான் அது போயிருக்கு. அதனால் அவங்க கேட்காட்டியும் எப்படி உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாடு கேடர் அதிகாரிகள் விசாரிக்கலாம், ஆனால் தே ஷுட் நாட் பி நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, இது மாதிரி ஒரு உத்தரவு இந்தியாவில் எந்த வழக்குலையும் வந்ததில்லை. ஒரே ஒரு கேஸ் அது சொன்னால் பேரறிவாளன் மற்றவங்களுக்கு
தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைகோ வந்து வழக்கு போட்டார். அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் வழக்கு போடும்போது அப்போ வந்து விடுமுறை, நீதிமன்ற விடுமுறை. நீங்கள் அன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை பார்த்துருக்கணும். அவ்வளவு கூட்டம் அந்த வழக்குக்கு, அவ்வளவு வழக்கறிஞர்கள் வந்திருந்தாங்க, அவ்வளவு பொதுமக்கள் வந்திருந்தாங்க. அந்த நீதிமன்றமே அவ்வளவு கூட்டத்தினால் நிறைஞ்சது. நீதிபதிகள் வந்து அப்போ முதல்ல ஸ்டே மட்டும் கொடுத்தாங்க, உடனடியாக அவங்கள தூக்கில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும்தான் உத்தரவு போட்டுட்டு மற்றதெல்லாம் அரசு தரப்பை கேட்டுட்டு நம்ம வந்து விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து சுப்பிரமணிய சுவாமி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டார். என்னன்னா, இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரியான ஒரு கொந்தளிப்பில் அந்த தூக்கு தண்டனை பெற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, கோர்ட்டில் வந்து இப்படியெல்லாம் இருக்காங்க. அப்போ இந்த கேஸில் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே இருக்கக்கூடாதுன்னா அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்கும் உண்மை தெரியும். அவங்க ஈடுபட்டாங்கன்னா தாவேகா குரூப் வந்து மாட்டோம், அப்படி அர்த்தமா? எப்படி இந்த மாதிரி போட முடியும்? இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயோ ஆந்திராவிலேயோ இருக்கிறவங்க அவங்க வந்து நேர்மை இல்லாமல் இருக்க மாட்டாங்களா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே சுத்தமாக தான் இருப்பாங்க, அப்படி அந்த அதிகாரிகள் மட்டும்தான் அப்படி? இந்த மாதிரிலாம் எங்கேயாவது சொல்ல முடியுமா? இந்த கருத்தே பார்த்திங்கன்னா, ஒரிசா எலெக்ஷனில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி பாண்டியன், அவர் வந்து அங்கே தேர்தலில் நிற்கிறாரு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எப்படி இங்கே வரலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட குரல். பிரதமர் மோடி போய் அங்கே பேசினார் இல்லையா, நவீன் பட்நாயக், அவருக்கு வந்து ஒரு உதவியாளராக இருக்கார். அப்படிங்கும்போது அவர் இப்போ பிரதமரே போய் பேசினார், தமிழ்நாட்டு அதிகாரி எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு. இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே பிஜேபிக்காரங்களுடைய கருத்தாக தான் இருக்கும். அப்போது இந்த நீதிபதி பிஜேபி குற்றவாளிகளையெல்லாம் விடுதலை செய்ய சொன்ன ஒரு நீதிபதி உச்சநீதிமன்றத்திலிருந்து திரு அஜய் ரஸ்தோகி.